அப்போ எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தும்போது நீங்கள் எதுக்கு போய் மன்னிப்பு கேட்குறீங்க? அப்போ இந்த மாதிரி எடப்பாடி பேசிட்டு இருந்தாரா? அப்போ அன்னைக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை நடந்துச்சுல்ல, ஓடோடி போனார்ல உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். அங்கே வீட்டில் போயிட்டு சப்பனங்கால் போட்டு உட்காந்து எந்த அளவுக்கு நம்ம அதெல்லாம் பாராட்டினோம்ல. இன்றைக்கி எங்கே போனார் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? அன்றைக்கி கொரோனா டைம், அதில் கூட நீங்கள் ஓடி போய் உட்காந்தீங்கல்ல. இன்றைக்கி ஏன் போகல நீங்கள்? ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்கு நீங்கள் போனது ஏன் அஜித்குமாருக்கு போகலை? அவங்களுடைய அத்தை கனிமொழி அக்கா அவங்களும் போனாங்கல்ல அந்த வீட்டுக்கு. இது வரைக்கும் போயிருக்காங்களா கனிமொழி அக்காங்க? விஜய் போனாரா? யார் போயிருக்கணும்? அங்கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் போயிருக்கணும். இல்லை உங்களால் போக முடியலையா? துணை முதலமைச்சர் அனுப்பிச்சிருங்க. கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தவங்களுக்கு நீங்கள் துணை முதலமைச்சரிங்களா அமைச்சர் அனுப்பிச்சிங்களா இல்லையா? கள்ளச்சாராயம் குடிச்சு சாவது புனித செயல. அதுக்கு 10 லட்சம் அதையும் அழுது முடிக்கிறதுக்குள்ளார அங்கே போய் நேரடியாக போய் துணை முதலமைச்சரே நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்தீங்களே. அப்போ தமிழ்நாட்டில் புனித சாவு எதுன்னு புரியுதா இப்போ உங்களுக்கு?